ஆண்டவராகிய தேவன் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக தியானிப்பதற்கு தந்திருக்கிற வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 41வது அதிகாரம் அதனுடைய 10, 11 ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலட்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள் என்று தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் இந்த வசனத்துக்கு மேல கையை வச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோத்ரம் 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 சோத்ரம். நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்தத்தின்படி நடத்துகிற தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக நாம் எப்படி அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, ஆராதனைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு அவருடைய கிருபையின் மகத்துவத்தினால் சொல்லி தர அவர் சித்தமாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள் ஒரு கையை உசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு விசை கூட, முழு இருதயத்தோடு ஒரு விசை கூட, இன்னும் ஒரு விசை கூட, அப்படியே 2 கரங்களையும் வானத்துக்கு நேரா உசத்தி 3 அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவராகிய தேவன் நல்ல வார்த்தையை, விசேஷமான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தில் நாம் திகைத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறார், நீ பயப்படாத. ஏன் பயப்படாமல் இருக்க வேண்டும்? அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத, உன்னோடு இருக்கிற நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த மாசம் கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருந்து நம்ம வேண்டிக் கொள்ளுகிற தேவன், நமக்கு சகாயம் செய்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தருகிறார். வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும், வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாளிக்கும் கிருபையை, பலத்தையும் அவர் தருகிறவராய் நம்மத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எந்த சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டு நேரத்திலும் அவைகளெல்லாம் சமாளிக்கும் கிருபையையும் பலத்தையும் அவர் நமக்கு தருகிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய உள்நோக்கம் இதுதான். இரண்டாவதாக, சோதனை வரும் காலத்தில், சோதனை வரும் காலத்தில் நமக்கு சமாதானம் தரும் நீரூற்றாக
அவர் இருக்கிறார். சோதனை காலத்தில் நமக்கு சமாதானம் தரும் நீரூற்றாக அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மூன்றாவதாக, நம்மை காத்து நமது வழக்கை தீர்ப்பவராகவும் நம்ம மத்தியில் அவர் வீற்றிருக்கிறார். நம்மை பாதுகாத்து நமது வழக்கை தீர்ப்பவராகவும் நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த வசனத்தினுடைய உள் நோக்கம், ஆண்டவராகிய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்த வசனத்தினுடைய உள்கரு மூன்று விதமாய் ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தில் நம்மோடு உணர்த்துகிறார். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடிய கிருபையும் பலத்தையும் அவர் தருகிறவராயிருக்கிறார். எந்த சோதனை காலத்திலும் நமக்கு சமாதானம் தரும் நீரூற்றாக அவர் இருக்கிறார். நம்மை காத்து நமது வாழ்க்கை நம்ம வழக்கை தீர்ப்பவராகவும் நமக்கு அவர் நம் அருகில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. விழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்படி எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:3-6 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நோக்கமே நம்மை ஆசீர்வதிப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம் என்று பிலேயாம் பாலாக்கிட சொன்னதை ஒரு விசை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்தவ பிள்ளைகளை, அதிலே இம்பார்ட்டண்டாய் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம்முடைய வழக்குகளை மாற்றி நமக்கு பலன் தந்து எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய கிருபையின் ஆவியினாலே நம்மை நடத்துகிற தேவன். ஆனாலோ நாம் தான் அவருடைய இருதயத்தின் சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், அவருடைய இருதயத்தின் ஆலோசனையை யோசனையை புரிந்து கொள்ளாமல், நாம் நம்முடைய இருதயத்திலே நமக்கு சகாயமான, நமக்கு விருப்பமான நம்முடைய யோசனையாகிய சுயநீதியினால் உலகத்தில் நடந்து ஆண்டவரை விட்டு விலக, ஆண்டவரை விட்டு அகன்று போக நாம் இந்த உலகத்தை நாடி தேடி அலைகிறோம் என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். யோபு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, இந்த பாடுகள் உபத்திரவம் வருவதற்கு நான் என்ன செய்தேன், ஏது செய்தேன் என்று கேட்கிறார். நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு இவ்வண்ணமாக சொன்னான் என்று
நான் ஆண்டவரை கண்டாலாயில் அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று இருதயத்தில் சொல்லிக் கொண்டதாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த யோபுவை பார்த்து 42வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தின் கொடிய மிருகத்தை நான் உருவாக்கினேன், அந்த கொடிய மிருகத்தை வாயிலிருந்து வருகிற அக்கினி நீ தப்பித்துக் கொள்ள முடியுமோ? அதை உன்னால் எதிர்த்து நிற்க முடியுமோ? நான் உருவாக்கின அந்த மிருகத்தையே உன்னால் எதிர்த்து நிற்க முடியாது என்றால் அதை உருவாக்கினவராகிய என்னை பார்த்து நீ ஏன் இந்த கேள்வி கேட்கிறாய் என்று ஆண்டவராகிய தேவன் யோபு என்கிற உத்தமனும் சன்மார்க்கனும் நீதி உள்ளவனுமாயிருக்கிறான், அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்த தேவன் அவனை பார்த்து எச்சரிக்கிறார். நீயும் நானும் எம்மாத்திரம் தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ என்று பலியிட்டு பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்ற ஆசாரியன் யோபுவை பார்த்து சொன்ன வார்த்தை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபு 42வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு கூறப்பட்டிருக்கிறது அந்த மிருகத்தை பற்றி. அந்த மிருகத்தை உருவாக்கின தெய்வம் அந்த மிருகத்தை அடையாளமாக யோபுடன் சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு கனம் பொருந்திய மகிமை பொருந்திய ஜீவனுடைய வல்லமையுடைய நாமத்தை உடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் எவ்வாறு ஆராதிக்கிறோம், எவ்வாறு கனப்படுத்துகிறோம்? நம்முடைய சுய இச்சைக்காக, சுய விருப்பத்துக்காக, சுய சிந்தனைக்காக, சுய யோசனைக்காக ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? இல்ல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோமா என்பதை நாம் தான் நம்மை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எனக்கு இந்த 9 வருஷ அனுபவத்திலையும் நான் கண்ட ஒரு இது, தேசத்து ஜனங்கள் ஏதாவது ஒரு பாடுகள், வறுமைகள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லாமல் குடி வெறியோடு வியாதியோடு இருக்கும் போது கர்த்தரே என்று கூப்பிடுகிறார்கள். அன்று யோர்தான் நதியின் அக்கறையில் வாழ்ந்த ஜனங்களும் அவர்கள் ஆளோட்டியின் மூலமாக நடத்தப்பட்ட போது ஆண்டவரே என்று முறையிட்டார்கள். அவர்களை பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்கு நேராய் யாத்திரை பிரயாணமாய் கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் மறவாமல் அவருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள். பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்த போது கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் நல்ல ஆகாரம், கொஞ்சம் நல்ல பழ வகைகள், கொஞ்சம் நல்ல நல்ல நீரூற்றுகள் கண்டபோது ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி ஒரு சில வருஷங்கள் தாண்டும் முன்னால் ஆண்டவரை விட்டு விலகி தங்களுடைய வழி வந்த வழியிலே, தங்கள் சிந்திக்கிற சிந்தனையிலே, தங்கள் யோசிக்கிற யோசனையிலே சுய இச்சை, சுய விருப்பம், சுய நாட்டம், சுய நீதிக்கு ஏற்றது போல உலகத்தில் நடந்தார்கள் என்று வேதம் நமக்கு தீர்வாக சொல்லுகிறது. அதற்கு அடுத்தது, ஐயோ என்னுடைய ஜனங்கள் வழி தப்பி போகிறார்கள், இவர்கள் உணர்வடைய வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் உபத்திரவ பாதையிலே நடத்துகிறார். இந்த உபத்திரவ பாதையில் நடந்ததும் ஒரு சில வருஷங்கள் தாண்டி பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்ததும் ஐயோ தெய்வமே எங்களை ஒரு விசை கூட மன்னிங்க ஆண்டவரே என்று கூக்குரல் போடுகிறதும் ஆண்டவராகிய தேவன் அவருடைய கூக்குரலை கண்டதும் திரும்பவும் அவர்களுக்காக ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நியாயாதிபதியை, ஒரு மூப்பரை, ஒரு ராஜாக்களை எழுப்புகிறதையும்
வேதத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை பார்த்து கொண்டே வருகிறோம். இதே போலதான் இந்த 9 வருஷ அனுபவத்திலும் என்னுடைய அனுபவத்திலே இன்று வரை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ தெய்வமே, என்னை ஒரு விசை மன்னியும், ஆண்டவரே எனக்கு ஒரு விசை இறங்கும், ஆண்டவரே என்னை ஒரு விசை தப்புவியும் என்று கூக்குரல் போடுகிறோம். ஆனால் சிறு சமாதானம், சிறு சந்தோஷம், நல்ல ஆகாரம், நல்ல தூக்கம், நல்ல மன திருப்தியான வாழ்க்கை கிடைத்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த தேவனுடைய மகத்துவத்தை விட்டு அகன்று போனவர்கள் ரொம்ப பேர் உண்டு. இப்போது இருக்கிற ஜனங்களும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, மன 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 கிராசத்தோடு இந்த அதிகாலையில் ஆண்டவர் பலிபீடத்தில் வந்து பிரசன்னமாகி தூது தந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிஜம் என்று சொல்லுகிறவர்கள் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளலாமே. ஆமேன் சொல்லாமேன். ஆண்டவர் சொன்னது 100க்கு 100 ரைட். எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவரை பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும் அவனை போல உண்மை உள்ளவரும் ஆண்டவருக்கு பிரியமானவரும் ஒருவரும் இல்லை என்று சாட்சி பெற்ற யோபு சொன்னதை விட நாம் அதிகப்படியாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரை நினைத்து சொல்லுகிறோம், ஆண்டவரை யோசனையோடு சொல்லுகிறோம், ஆண்டவருடைய ஆராதனையில் பேசுகிறோம், ஆண்டவருடைய ஆராதனையை நிர்விசாரப்படுத்துகிறோம் என்று ஆண்டவராகிய தேவன் துக்கத்தோடு உங்களிடம் பறைசாற்றி கொண்டிருக்கிறார். இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், மற்றவர்கள் விட்டுவிடுவீர்கள். உங்களுக்கு நலமானதை மட்டும் பற்றி கொள்ளுங்கள், மற்றதை விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயம் என்ன சிந்திக்கிறதோ, என்ன யோசிக்கிறதோ அதை செய்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 4வது வசனம், நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னைக்கு உலகம் தோன்றியதோ அன்னையிலே ஆண்டவராகிய தேவன் தீர்மானித்து வைத்து விட்டார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே மணவாட்டி சபைகளிலே கர்த்தர் சேர்க்கிறார். தீர்மானத்தின் அடிப்படை இல்லாமல் மணவாட்டிய சபை இல்லாத அநேக திருச்சபைகளிலே ஜனங்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வழக்குகளை மாற்றி நம்மளை பலப்படுத்தி அவர் நமக்கு நீரூற்றாயிருந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இதில் எந்த மாற்றமும் இல்லை, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், அதாவது உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் தீர்வு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் தந்தார். இதில் எந்த குறையும் இல்லை, அதை நமக்கு தருவாராக. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அவருடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை, அவருடைய இருதயத்தில் இருந்த விஷமத்தை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை இந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆவலாயிருக்கிறார். இது கர்த்தருடைய வேதனையின் வெளிப்பாடு. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் இந்த ஜனத்திற்கு என்ன செய்வேன்? நான் இந்த ஜனத்திற்கு இனி ஏது செய்ய இருக்கிறது? இந்த ஜனத்திற்கு இதை விட எந்த உபதேசத்தை என்னுடைய தாசன் மூலமாக கொடுக்க முடியும்? இவர்களோ காதாலே கேட்கிறார்கள், கண்ணாலே காண்கிறார்கள், உணர்வற்று திரிகிறார்கள் என்று இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அவர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம், நீ உன் தாயின் கருவில
உருவாவதற்கு முன்னாலே, இந்த உலகம் தோன்றும் போது அவர் உன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார், உன்னை அறிந்து வைத்திருக்கிறார், உன்னை அழைத்து வைத்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். எதற்காக என்று சற்று நாம் யோசித்து பார்ப்போமானால், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆனாலோ இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல், இந்த ரகசியத்தின் அன்பை நாம் அறிந்து கொள்ளாமல், ஏதோ ஒரு வாகனத்துக்காக, ஏதோ ஒரு வஸ்துக்காக, ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக, ஏதோ கொஞ்சம் பெருமைக்காக, ஏதோ கொஞ்சம் ஆடம்பரத்துக்காக நிர்விசாரமாய் பரிசுத்தம் இல்லாமலும் குற்றம் உள்ளவர்களுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவல நிலையை நினைத்தால், ஆதி முதலே தெரிந்து கொண்ட தேவனுக்கு இருதயத்தில் விசனம் உண்டாகாமல் இருக்குமோ? விசனம் உண்டாமல் இருக்குமோ? ஆதி முதலே இந்த யோபுவை தெரிந்து கொண்ட தேவன், யோபுக்கு ஒரு உபத்திரம் வந்த போது, யோபுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்த போது ஆண்டவரிடம் கேள்வி கேட்ட இந்த யோபுவை ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் உருவாக்கின ஒரு மிருகத்திற்கு முன்னால் உன்னால் எதிர்த்திருக்க முடியாது, அந்த மிருகத்தையே உருவாக்கின என்னை எதிர்க்கிறீர்களோ என்று கர்த்தர் உங்களை பார்த்து கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டையும் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருக்கு செலுத்துகிற துதியையும் கனத்தையும் மகிமை என்கிற இந்த நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு தன்னுடைய உடல் உழைப்பு, தன்னுடைய உடல் உழைப்பினால் வருகிற ஆசீர்வாதத்தின் பிரதிபலையும் செலுத்த வேண்டும், ரெண்டையும் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன்னுடைய உடல் உழைப்பின் பிரதிபலத்தை நீ ஆண்டவருக்கு செலுத்திவிட்டு நீதி செலுத்தாவிட்டால் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறாய், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறாய், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறார். அவர் உன்னை தெரிந்து கொண்டதற்காக மனஸ்தாபப்படுகிற சூழ்நிலையை சொல்லி அவர் இருதயத்திலே வசனம் கொண்டவராயிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாலையில் என்னை நோக்கி கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? தேவனை மகிமைப்படுத்துகிற பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களோ கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிப்பதிலும் அவரை துதிப்பதிலும், தன்னுடைய சொந்த வீட்டிலே அணிகிற ஆடைகளிலோ ஜபிக்கிற ஜபத்திலோ குற்றம் இல்லாமலும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவோ, வேலை ஸ்தலத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவோ குற்றமற்றவர்களாகவோ இருக்கிறீர்களா? இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சவுல் வாழ்ந்தது போல வாழ்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், கர்த்தர் அழைத்ததின் நோக்கம் புரிந்து கொள்ளாமல் தவறி போகிறீர்களோ என்று கர்த்தர் உங்களோடு கொஸ்டின் வைக்க, உங்கள் இருதயத்தை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, பிரியமானவருக்கு. யார் பிரியமானவர்? இந்த உலகத்தில் உள்ள பணம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி அல்ல, இந்த உலகத்தில் உள்ள பொருள் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள அதாவது பூமி அல்ல, இந்த உலகத்தில் உள்ள பொன் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் அல்ல. பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்குள் வாழும்படியாக நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமையை புகழ்ச்சிக்காக, அவர் தந்த கிருபையின் ஆவியை நிந்தித்து விடாமல், கிருபையின் ஆவியை பரிகாசம் அடித்து விடாமல், கிருபையின் ஆவியை நீங்கள் அசட்டை பண்ணி விடாமல் புகழ்ச்சியாக இருக்கும்படியாக உங்களை நடக்க சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள்.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். நீ இயேசுடைய உண்மையான சுவிகார புத்திர பாக்கியத்தை பெற்றாய் என்றால் உன் இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கும். உன் இருதயம் ஆண்டவரை கண்ட பயத்தில் இருக்கும். உன் இருதயம் ஆண்டவருடைய கண்களை நோக்கி இருக்கும். உன்னுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும். நீ எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பாய், எப்பொழுதும் கர்த்தரை பாடுவாய், எந்த நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பாய் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் உன்னை அவர் அந்த உலக தோற்றத்திற்கு முன்னாலே அழைத்து தெரிந்து கொண்டு கிருபையின் ஆவியினால் நிரப்பி முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை. அவர் எப்படி முத்திரை போட்டார்? சொந்த புத்திர சுவிகாரத்தை தந்து முத்திரை போட்டார். இந்த சொந்த புத்திர சுவிகாரத்தை தந்த தேவ மக்கள் ஒருவரும் இந்த பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்கு ஏற்ற சமாதானத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் தரும்போது, இந்த கொஞ்சம் சமாதானத்தின் சந்தோஷத்தை தரும்போது, வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல், பனி என்றும் பாராமல், இரவென்றும் பாராமல், பகல் என்றும் பாராமல் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்த வேண்டும். காலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதோ காலம் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்படியே 13வது வசனம், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாம் நம்மை குறைத்து எடை போடக்கூடாது. நாம் நம்ம உலகத்துக்குரியவர்களாய் எடை போடக்கூடாது. உலகத்தில் நாசமோ மோசமோ வாழ்வோ தாழ்வோ மரணமோ துக்கமோ துயரோ புருஷனோ தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ எதுவும் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க முடியாத விதத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிரத்யேகமா சொல்ல வேண்டுமானால், பணமோ உங்க ஆஸ்தியோ உங்க ஆடம்பரமோ உங்க பெருமையோ உங்க தொழிலோ உங்க வேலையோ உங்களை விட்டு பிரித்து போட, கர்த்தரை விட்டு பிரித்து போடாமல் உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, சத்திய வசனத்தை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நான் செய்யாதது ஒன்று உண்டோ? நான் சொல்லாதது ஒன்று உண்டோ? இனி எந்த உபதேசத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று கர்த்தரே திகைத்து இந்த தேசத்து குடிகளோடு நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளோடு அவர் திகைத்து கொண்டிருக்கிறார். நான் அழைத்ததன் நோக்கம் தெரிந்து கொள்ளாத அற்ப விசுவாசிகளாய், தெரிந்து கொள்ளாத அற்ப மனுஷர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று கர்த்தர் பாரத்தோடு தன்னுடைய வேதனையை இந்த 1ஆம் தேதி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரையை நீங்கள் உடைத்து போடாதீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. எதற்காக? ஆண்டவர் ஆதி முதலே, உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே, ஆதி முதலே உங்களை தாயின் கருவில
உற்பத்தி ஆகிறதற்கு முன்னாலேயே உங்களை தெரிந்து வைத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஞானமற்றவர்களாய் வாழ்கிறோம் என்பதுதான் கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். உங்களை அந்தகாரத்தினின்று, உலகத்தின் பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து, உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து, உலகத்தின் பொல்லாப்பிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு யாருமே வாசம் பண்ண முடியாததும் வாசம் பண்ண கூடாததுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஆதி முதல் உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே உங்களை அழைத்ததன் நோக்கம், இதனுடைய சத்தியம் தெரிய வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆதி முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேர் எழுதப்படாத அத்தனை பேரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற பாதாளத்தில் போய் பங்கடைவார்களாம். இன்னும் யோவான் சொல்லுகிறார், பக்மு தீவிலே கண்ட தரிசனத்தை சொல்லும் போது, தேவனுக்கு முன்பால் சிறியோர்களையும் பெரியோர்களையும் நிற்க கண்டேன் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் ஆதி முதல், தொடக்கம் முதல், உலகம் தோற்றம் முதல் அல்ல, தொடக்கம் முதலே நம்மை முன்குறித்து வைத்து முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். முன்குறித்ததின் நோக்கம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும், பரிசுத்தம் உள்ளவரிடம் குற்றமற்றவரிடம் சேர்த்து கொள்ளப்பட்டீர்கள். நாம் இதை புரிந்து கொள்ளாமல், நாம் அறிந்து கொள்ளாமல், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே ஒரு நிர்விசாரத்தை வைத்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேசத்தில் எந்த குடிகளும் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருடைய நோக்கம். அவர் கூட இருந்து நம்முடைய குற்றங்களை, நம்முடைய வழக்குகளை எல்லாம் அவரே போராடி ஜெயித்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். நம்மை எதிர்க்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் நாசமடைந்து போவான். ஏனென்றால் ஆதி முதலே முத்திரை போடப்பட்டு வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வசனப்படுகிறார் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். அவர் எதற்காக முன்குறித்தார்? தொடக்கம் முதலே முன்குறித்ததன் நோக்கம் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவராகவும், இந்த யாருமே வாசம் செய்யாத ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியாக, ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். இப்படி இருக்கிறீர்களா? இந்த 1ஆம் தேதி தந்த வாக்கு தத்தம் 30 நாளைக்குள்ள நிறைவேற விட்டா நான் இந்த ஊழியத்தையே செய்யல. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இது எப்படி இருக்கு என்றால், ஒரு வியாதி வந்து கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, துக்கப்படும் போது ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், பணத்தை கட்டுகிறோம். பணத்தின் மூலமாக அவர்கள் கற்ற கல்வியின் ஞானத்தின் பிரகாரமா சுகத்தை வாங்குகிறோம். அதற்கு அடுத்து அந்த ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் டாட்டா காட்டுகிறது போல, இது இந்த உலகத்திலே அழிந்து போகிற ஞானம், அழிந்து போகிற ஆசீர்வாதம், உலகத்திலே இல்லாமை போகிற ஆசீர்வாதம். இது அப்படி இல்லை. கர்த்தராகிய தேவன் தொடக்கம் முதல், ஆதி முதல், உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய மனவாட்டி சபையிலே அழைத்து கொண்டு வந்து, தெரிந்து கொண்டு வந்து முத்திரை போட்டதன் நோக்கம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் வாழ்ந்து, பரிசுத்த ஜாதியாய் யாருமே வாசம் செய்யாத ஒளியிடத்தில் சேர்க்கப்பட்டு, நீங்கள் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கக்கூடிய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், அழைப்பு நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், அழைத்ததின் சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஆகையால் தேவன் நம்மோடு இருக்கும்போது
அவர் தெரிந்து கொள்ளப்பட்டதன் நோக்கம் நீங்கள் அறிந்து கொண்டு, அவர் அழைத்ததன் நோக்கம் அறிந்து கொண்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உலகத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனிதரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அலகைகள் பிசாசுகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 9வது வசனம், நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று வாக்கு தருகிறார். வாக்கு தருகிறார். நினைச்சு பாருங்கள், நம்முடைய திருச்சபைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு வந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு மனுஷன் என்னை கரம் பிடித்து கொண்டு வரவில்லை, கர்த்தரே என்னை கரம் பிடித்து கொண்டு வந்தார். அதனால் நாம் பயப்படேன். கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமான நற்காரியங்களை நான் செய்வேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்படியே உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. முழு இருதயத்தோடு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று விழுந்தால் தரையில் விழுந்து வேஸ்டா போகாது. அது செடியின் மேலோ இல்ல புல் பூண்டினுடைய மேல விழுந்து அது ஆக வேண்டியதை ஆக்கி வச்சுட்டு போகும். ஆமென். சிலது கால தாமதமாகும், சிலது உடனே நடைபெறும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுதே போகாது. ஆமென். இதெல்லாம் அறிஞ்சிருந்தா மழை நமக்கு ஒரு காரணம் இல்லை, வெயில் நமக்கு காரணம் இல்லை, பனி நமக்கு காரணம் இல்லை, இரவு நமக்கு காரணம் இல்லை, பகல் நமக்கு காரணம் இல்லை, வேலை நமக்கு காரணம் இல்லை, நம்முடைய சரீரத்தின் பலவீனம் நமக்கு காரணம் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் நமக்கு காரணம் இல்லை, உபத்திரவங்கள் காரணம் இல்லை. ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய இதயத்தை உடையவர்களாயிருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அவர் அழைத்ததின் நோக்கத்தின் மகிமையை அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களோடு இருந்து உங்களை விடுதலை செய்கிற தேவன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். 43வது அதிகாரம் 2 முதல் 5 வரை அப்படியே எழும்பி முழங்கால் போட்டு பைபிளை எல்லாம் கீழே வச்சுட்டு எழுதிட்டு எழும்பி முழங்கால் போட்டு, முழங்கால் போட முடியும் உள்ளவங்க முழங்கால் போடு, எழும்பி நிற்க முடியும் எழும்பி நில்லுங்க, அப்படியே உட்கார்ந்து உள்ளவங்க உட்கார்ந்துங்க. அவரவருடைய பலவீனத்துக்கு தகுந்தது போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இந்த 3 வசனத்தையும் வாசிக்கிறேன். 2 முதல் 5 வரை 2, 3, 4, 5 4 வசனத்தையும் வாசிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் இன்று அதிகாலையில் நின்று கொண்டு பேசின வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் புரிந்து ஞானம் பெற்றவர்களாயிருந்தால் இந்த சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில், உங்க சிரசில், உங்க சபையில விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவராகிய தேவன் செங்கடலை தாண்டி வரும்போது நடந்ததை சற்று சிந்தித்து பாருங்கள். யோர்தானை ஆண்டவராகிய தேவன் ஜனங்களை கடந்து போக பண்ணின போது என்ன அற்புதம் நடந்ததோ அதே அற்புதத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் நடத்த அவர் ஆவலாயிருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தீச்சுளையில் நடக்கும் போதும் தலைமயிர் கூட அது வேகாமல் இருந்ததாம். வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது, அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நல்ல நேசத்தை நமக்கு தருவார், நல்ல பூமியை நிலங்களை தருவார், நல்ல
ஆசீர்வாதங்களை தருவார். அது எதற்காக? நீ ஆண்டவருக்கு உன்னை அடிப்படைய வைத்து, ஆண்டவருக்கு உன்னை தத்து கொடுத்து அவருடைய பிள்ளையாயிருக்கும் போது இதையெல்லாம் உனக்கு தருவாராம். அதுதான் அதில் சொல்லுது, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால் பெரிய உபத்திரவத்திலிருந்து, பாவங்களிலிருந்து, தப்பு அதாவது தண்டனையிலிருந்து நான் தப்பித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அழைத்ததின் நோக்கம் நிறைவேற்றுவதற்காக, கர்த்தர் அழைத்ததின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் உன்னை சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். அவர் பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ உன் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உண்மையாக இருந்தால் உன் மூலமாக ஆத்துமாக்களை பெருக பண்ணுகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தை இன்று எனக்காக பேசப்பட்டது, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எனக்காக சொல்லப்பட்டது என்று விசுவாசிக்கிறவர்கள் இனி ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு, கர்த்தருடைய அருமையான மகத்துவத்தை விட்டு விலகி சென்று விடாமல் அந்த யோர்தானை பாலும் தேனும் ஊறிய அந்த தேசத்தை பற்றி கொண்டிருந்த ஜனங்களைப் போல நாமும் பற்றி கொண்டிருப்போம். தேவ வசனத்தை பற்றி கொண்டிருப்போம், தேவனுடைய உபதேசத்தை பற்றி கொண்டிருப்போம், தேவனுடைய சத்தியத்தை பற்றி கொண்டிருப்பேன் என்று விசுவாசி சொல்லுகிறவர்கள் மட்டும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து 3 ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 1ஆம் தேதி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே கர்த்தர் நம்முடைய குறைபாடுகளை சுட்டி காட்டி, நம்முடைய குறைகளை அவர் கண்டு, அதன் மூலமாக நம்மோடு எச்சரித்து ஆசீர்வாதத்தை நம்முடைய சிரசிலே வைக்க அவர் சித்தம் இருக்கிறார். ஒரு தெய்வீக அபிஷேகத்தை என்னை விசுவாசிக்கிற நான் அழைத்து கொண்டு வந்த ஆதி முதலே தெரிந்து கொண்டு என்னுடைய பரிசுத்தாவினால் முத்திரை போட்டு வைத்திருக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஒரு தெய்வீக அபிஷேகத்தை நான் கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவராகிய தேவன் திரு உள்ளம் கொண்டவராய் இன்று நம்மோடு பேசுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த விசேஷித்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, நிச்சயமாகவே தேவன் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் உன்னை அழைத்த தேவனாயிருக்கிறார். தேவன் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனாயிருக்கிறார். ஆதி முதலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுத வைத்த தேவனாயிருக்கிறார். முத்திரை போடு பரிசுத்த ஆவியினார் உன்னை முத்திரை போடப்பட்ட தேவனாயிருக்கிறார். உனக்கு ஒன்றும் குறை வராது. நித்திய தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு குறைவில்லை. நீ பயப்படாது, நீ கலங்காது, நீ திகையாது. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நீ ஏன் பயப்பட வேண்டும்? நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் திகைக்க வேண்டும்? ஓஹோ, கரங்களை தட்டு. ஒரு விசேஷித்த தெய்வீக அபிஷேகம் சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேசத்தின் குடிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு. இன்னும் பெற்றுக்கொள். தேவ மகிமை பெற்றுக்கொள். கட்டுகள் உடையட்டு, உபத்திரவங்கள் மாறட்டு, வியாதிகள் மாறட்டு, துக்கங்கள் மாறட்டு,
சமாதானத்தின் நீரூற்று சபையிலும் குடும்பத்திலும் நம்முடைய இதயத்திலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டு. ஓஹோ, அப்போ 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 விடுதலை 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 பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. receive the power. அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கோ, தெய்வீக அபிஷேகத்தை பெற்றுக்கோ. வானம் மலையை போல பொழிந்து கொண்டிருக்கிறது, பொழிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரிக்கா பாப்பா 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 ரிக்கா பாப்பா பாப்பா பாப்பா. அப்போ 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 அப்போ. ஆமாண்டவரே, நல்ல தேவனே, கிருபை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, நீர் எங்களை நேசித்தபடியினால் ஸ்தோத்திரம், எங்களை அரவணைத்தபடியினால் ஸ்தோத்திரம், உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு உண்டாக்கினபடியினால் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாயிருந்த அத்தனை தடைகளையும் மாற்றினபடியினால் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.